அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ல் ராகு, அஷ்டமத்தில் சனி, 9ல் சூரியன், 9ல் செவ்வாய், 10ல் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன். விரய ராசியில் குரு இருக்கிறார். 10ல் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் இருப்பதால் பண வரவுகள் தாராளமாக வரும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் காப்பாற்றுவீர்கள். ராசிக்கு 7ல் ராகு, 8ல் சனி சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஈகோ பார்த்தல் கூடாது. சிம்ம ராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருத்தல் வேண்டும். கணவரிடம் பேசும்போது மென்மையாக பேசுதல் வேண்டும், அமைதியாக பேசுதல் வேண்டும். கணவருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் வேண்டும். அதிகமான வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். அவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். தொழில் துறையில் இருக்கும் தொழிலை நன்றாக பராமரியுங்கள். அகலக்கால் வைத்தல் வேண்டாம். தொழில் விஸ்தரிப்பு வேண்டாம். தொழில் துறையில் தங்களின் நேரடி கண்காணிப்பு தேவை. உத்தியோகத்தில் ஈடுபட்டுள்ள நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி நன்மைகள் நடைபெறக்கூடிய நேரம். மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அரசு உத்தியோகத்தினை பெறலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆக சிம்மராசினருக்கு செவ்வாய் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வெற்றி ஸ்தானத்தை பார்க்க வருகிறார். தன குடும்ப அதிபதி புதன் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இது சாதகம். எத்தனை போட்டிகள் வந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். தொழில் வளம் பரவாயில்லாமல் இருக்கும். வங்கி கடன்கள் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள். இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயத்துக்கு வந்திருப்பது சிறப்பு என்று சொல்ல முடியாது. அடிக்கடி விரய செலவுகள் வரலாம். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கவனக்குறைவாக செலவு செய்து கடன் வாங்க வேண்டாம். அஷ்டமத்து சனி என்பதால் கடன் வாங்க சொல்லும், கஷ்டப்படுவீர்கள். கூடுமான வரை கடன் வாங்குதல் கூடாது, கொடுத்தல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. வழக்குகள் தாமதமாகும். ராசியில் கேது இருப்பதால் வழக்குகளை எதிர்கொள்ளும் போது கவனமாக இருங்கள். 7ல் ராகு, அஷ்டமத்தில் சனி, 2 பாவகிரகங்கள் பாதகமாக உள்ளன. கோவிலுக்கு சென்றால் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மற்றபடி தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.